கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக இருக்கிற இந்த பலத்தோடு கூட அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்வது போல நம் வாழ்க்கையில் கூட நாம் இருக்கின்ற எந்த பிரச்சனையும் அதை நினைத்து சோர்ந்து நின்று விடாதபடிக்கு அதன் ஊடாய் புறப்பட்டு போக, பிரச்சனைகளை மேற்கொண்டு போக தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அந்த அனுபவத்தில் போக இன்னும் ஆழமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனை இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லி கிதியோனிடத்திலே ஆண்டவர் அனுப்புகின்ற இடம் சேனை. அங்கே யுத்தத்தை மேற்கொள்ளும்படியாக கிதியோனை அனுப்புவது போல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள், மனித ரீதியான குழப்பங்கள், அன்றைக்கு கிதியோன் கண்டது இஸ்ரவேல் ஜனங்கள் ஊடாக அங்கே மீதியானியரும் அமிலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களை மேற்கொள்ளும்படி யுத்தம் நடந்தது. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே மன ரீதியான யுத்தங்கள், மனதிலே பலவிதமான போராட்டங்கள், குழப்பங்கள், இவைகள் ஊடாக நாம் ஆழமாய் கடந்து போகாதபடிக்கு நாம் நின்று சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகிறோம். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட தேவனை நம்பி, தேவனுடைய வார்த்தையை நம்பி நாம் ஆழமாக ஊடுருவி செல்லும்போது முடிவிலே அது விளங்கும் என்று சொல்கிற வண்ணமாக நம் வாழ்க்கையில் கூட கிதியோனுடைய முடிவு ஜெயமாய் முடிந்தது. அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு யுத்தம் சேனையை நோக்கி போகும்படியாக கிதியோனை அனுப்பினார். இன்றைக்கு பிரச்சனைகள் மத்தியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதன் ஊடாக நாம் கடந்து போகும்போது, அதில் ஆழமாய் கடந்து போகும்போது தேவன் நிச்சயமாகவே நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நம்முடைய காரியத்தில் தேவன் இடைப்பட வல்லவராயிருக்கிறார். இந்த புத்தகத்தை நாம் அறிந்திருப்போம். இதில் எப்படி கிதியோன் சேனையை மேற்கொண்டான், தேவனுடைய பலம் எப்படியாக கிதியோனுக்கு கிடைத்தது என்று சொல்லி நாம் இந்த வார்த்தைகள் மூலமாக, இந்த அதிகாரம் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கு ஒன்றை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட நின்று விடாதபடிக்கு நம் ஞானத்தையோ நம் திறமையோ மற்றவர்களை நம்பி நாம் குழம்பி விடாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தை பிரகாரமாக நாம் முன் செல்லும் பொழுது, ஆண்டவர் சொல்கிற பாதையில் நாம் செல்லும் பொழுது நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். தேவன் அதற்கு வேண்டிய கிருபைகளை, தேவன் அதற்கு வேண்டிய காரியங்களை செய்ய இன்றைக்கும் நம் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம் துவண்டு சோர்ந்து நின்று விடாதபடிக்கு கர்த்தரோடு கூட கடந்து போகும். கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கும் இருக்க விரும்புகிறார். போக வேண்டிய தூரமோ வெகு தூரம், புறப்படு புறப்படு கர்த்தரை வேலையை செய். நீ போக வேண்டிய தூரமோ வெகு தூரம், புறப்படு புறப்படு கர்த்தரை வேலை செய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. மகிழ்ந்து பாடு மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார், மகிழ்ந்து பாடு மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவரும் செய்வார். கிதியோனை பார்த்து சேனைக்குள் போகும்படியாக ஆண்டவர் சொன்னார். அதுபோல் இன்றைக்கு நம் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற நம்மை பார்த்து தொடர்ந்து போ, பிரச்சனையை உன்னால் மேற்கொள்ள முடியும், தொடர்ந்து போ, வேதனையை உன்னால் மேற்கொள்ள முடியும், தொடர்ந்து போ, வெட்கத்தை உன்னால் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை இதன் மூலமாய் அறிந்து கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்களும் கூட பல பிரச்சனைகளை கண்டு நின்று விடுகிறோம் ஐயா. அதில் ஊடாய் கடந்து போகும்போது முடிவில் தான் அது விளங்கும் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே அந்த அனுபவத்தில் போக எங்களுக்கு தொடர்ந்து கிருபை கொடுப்பீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.